இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே, இருப்பவராக இருப்பவரே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நான் தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நான் தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. Glory, glory, oh glory, come, oh Father, in thy glory. Glory, cloud of glory, fill this place now with thy glory. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you, Jesus. There is no one else like you. கற்படிவேன் நான் என்று உங்களுக்குத்தான், நான் ஜெபங்களை ஏறெடுப்பேன் உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான். ஏசப்பா என் வாழ்வில் உங்களுக்குத்தான், ஆவியாத்மா சரீரம் உங்களுக்குத்தான், ஜெபங்களை ஏறெடுப்பேன் உங்களுக்குத்தான், ஆவியாத்மா சரீரம் உங்களுக்குத்தான், ஜெபங்களை ஏறெடுப்பேன் உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான். ஓ ஏசப்பா என் வாழ்வில் உங்களுக்குத்தான். பரிசுத்த தேவனே, இந்த பரிசுத்த சபையிலே பலியாய் என்னை அர்ப்பணித்து உம்மை நான் கும்பிடுகிறேன். அல்லேலூயா. பலியாய் என்னை அர்ப்பணித்து உம்மை நான் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். My dad and my mom and all may let me down, but the Lord will take care of me. I will ever wait upon the Lord. Amen. I will ever wait upon the Lord. He will strengthen me. Hallelujah. He will strengthen me. I'm not going to worry about tomorrow. Amen. Amen. Jesus.
எங்களுடைய பிள்ளைகள், for our children, சபையிலே வளருகிற பிள்ளைகள், those who are being raised in this church, வாலிப பிள்ளைகள், the young people, சண்டே ஸ்கூல்ல வளர்ற பிள்ளைகள், Sunday school children, தேவன் என்னை ஆசீர்வதிப்பது ஏன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். we must understand and know why the Lord blesses you. ஒரு சம்பவத்தை பாருங்கள். If you see a situation, புருஷன் ஒருவனுக்கு அங்கே ஒரு கன்னியை நியமிக்கப்பட்டிருக்கு. we see there is a virgin prepared for a husband. சரி, உங்களை வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அப்ப இளம் பிள்ளையால இருக்கீங்க, இன்னும் கல்யாணம் ஆகல, உங்களுக்கு ஒரு ஆளு ப்ரோபோஸ் பண்ணியாச்சு. Let's say you're a young person, there's already a person proposed for you. நீங்க அடுத்த கிழமையில எப்படி இருப்பீங்க? How would you be the next weeks? அது வாங்கணும், இது வாங்கணும், கல்யாணம் விட்டு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இன்ன உடுப்பு வேண்டணும், பேச்சு போய்க்கு இன்ன கலர் உடுப்பு, அதெல்லாம் சொல்லி அப்படியே ஒரு கனவு உலகிலே அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள். Therefore, as a dream, they would prepare themselves for what they need and what they need to buy and what to do. இப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு, therefore for a girl who is preparing herself, திடீரென்று ஒரு தகவல் ஒன்று வருது, அது அதிர்ச்சி தருகிற தகவல். Suddenly there's a great news that comes to her. ஆனால் அது ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிற அந்த தகவல் தான் அந்த தகவல். That message is a blessed message. தனக்கு வரப்போகிற கணவனை குறித்தும், about the husband that's going to come to her, அவரோடு இணைந்து தெய்வீக வாழ்வினை எப்படி வாழ்வது, and how to live a divine life with him, இப்படி யோசித்துக் கொண்டிருந்த ஒருவளை, for a person who is thinking like this, தேவதூதன் ஒருவன் வந்து சடுதியாய் சந்திக்கிறான். an angel comes suddenly and meets her. சந்தித்து சொல்லுகிறான். And he says, வாசிப்போம் லூக்கா 1:28. let's read in Luke chapter 1 verse 28. The angel went to her and said, greetings, you who are highly favored, the Lord is with you. இப்போ உங்களுடைய மரியாதை ஒரு பக்கம் வச்சுக்கொள்வோம். நாங்கள் வாலிப பெண்களாக கேட்கும் பொழுது உங்களுக்கு இப்படி வந்து ஒரு சடுதியாக ஒரு தேவதூதன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுறார் டக்கண்டு. அதாவது கர்த்தருடைய இருக்கிறார், கிருபை பெற்றவள் நீ வாழ்க, நீ பொம்பளைகளுக்குள்ளேயே நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அந்த தேவதூதன் சொல்லிட்டான். Therefore you keep Mary aside and imagine the angel comes to you and says the same words to you. உங்களுக்கு எப்படி இருக்கும்? How would you feel? So அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்கும்? How would these words feel for you? சரி, இப்ப பாப்போம் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று. Let's see how Mary felt. So இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. These words were blessing words. எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்ததும் மேன்மையுமான நிலைக்கு தேவ ஆசீர்வாதங்கள் அவளை நோக்கி வந்திருக்கிறது. The blessings of God came to her and saying that she was highly favored than everyone else. பாருங்க, இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். இது அப்படியே இருக்கட்டும். Keep this on one side. மோசே, look at Moses. மூலமாக அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு, அங்கே இஸ்ரவேலுக்கு தரப்பட்ட ஆசீர்வாதம், மோசே ஊடாக ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். There's a blessing giving to him to give to the Israelites. அதை வாசிப்போம். We'll read that. யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். Exodus chapter 34 verse 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பாருங்கள், தேவன் மோசேக்கு வந்து சொல்லுறார். The Lord comes to Moses and says, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். That I'll do wonders before your people that no nation in this world has seen. உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். The people that live amongst you will see how awesome the work is that the Lord does. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். And we'll see the work that the Lord does for him. To him will be awesome. பாருங்கள், மோசேக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. For Moses this kind of a blessing was given. சரி, இப்ப மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். We saw Mary one kind of a blessing. மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். For Moses is this blessing. இன்னொருவருக்கு மூன்று பாப்போம். We'll see three people. வாசிப்போம் யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். Joshua chapter 3 verse 7. அங்க யோசுவாக்கு சொல்றார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். He tells Joshua in front of their eyes I will exalt you. So பாப்போம், முதல்ல வருவோம். We'll come back to the first person. இந்த மரியாளுக்கு அந்த ஆசீர்வாத வார்த்தை
தேவதூதன் வந்து சொல்லிட்டான். Angel comes and tells Mary that blessed word. நீ கல்யாணத்துக்கு முந்தி செத்து போவே, அல்ல கல்யாணம் உனக்கு நடக்காது, அல்ல உனக்கு குழந்தை பிறக்காது, அப்படி ஒன்றும் சொல்லல. He did not say anything bad to her. ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்லுகிறார். He says a blessed word. ஆனால் இவளுடைய நிலை என்ன? அதை கேட்ட உடனே But how was she like when she heard it? வாசிப்போம் லூக்கா 1:29. Luke chapter 1 verse 29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை வந்த உடனே மரியாள் என்ன செய்கிறாளாம்? How does Mary feel when she hears his blessed words from the angel? அந்த வார்த்தைகளினால் கலங்கினாள். She was troubled by those words. ஏனப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னா ஏன் கலங்க வேணும்? Why do you need to be troubled when the Lord says I'm going to bless you? சும்மா சிந்தித்து பாப்போம். If you just think of that. So ஏன் இந்த கலக்கம் வந்தது அவளுக்கு? Why did this troubling come to her? நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய், You're going to be blessed, உயர்த்தப்பட போகிறாய் என்பது and that you're going to be raised. கலக்கத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள் அல்ல. It's not words that bring trouble, அது சந்தோஷத்தை கொண்டு வருகிற வார்த்தை தானே. but instead it should bring joy. ஆனால் But அர்ப்பணமான வாழ்வு வாழும் அவளுக்கு for her who was leading a general life, ஆசீர்வாதங்கள் பெரிதல்ல, blessings was not important. உயர்வுகள் பெரிதல்ல, The being favored was not வருகிற important. கிருபை பெரிதல்ல. The grace was not important. மாறாக But instead, அதனை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு எப்படிப்பட்டதோ என்பதுதான் அவளுடைய பெரிதான அந்த கேள்வி. her question was to how do I continue that position or place? அவளுடைய கலக்கத்துக்கு காரணம் இதை நான் எப்படி இந்த பொறுப்பை நிறைவேற்ற போகிறேன் என்பதுதான். Her troubling was how is she going to fulfill being that position? ஏனென்றால் Why? ஆசீர்வாதத்தினை தொடர்ந்து வருவது பொறுப்பு என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். Because what comes with the blessing is responsibility. என்னை ஆசீர்வதித்தார், படிப்பை ஆசீர்வதித்தார், வேலையை ஆசீர்வதித்தார், பிள்ளை ஆசீர்வதித்தார், வீட்டை ஆசீர்வதித்தார், காரை ஆசீர்வதித்தார், நல்லது. It's good. The Lord has blessed us, our children, our work, our homes, our cars. உன்னை ஆசீர்வதித்ததுடைய நோக்கம் என்ன? அந்த தந்த பொறுப்பை நீ எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் முதலாவது கேள்வி. But the first question is what's the purpose or responsibility from that blessing the Lord has given us? இல்லாவிட்டால் And if not, இந்த ஆசீர்வாதங்களே these blessings பின்பு வாதங்களாய் they மாறிவிடும். can change to harm. என்ன ஒரே ஆசீர்வாதம் சொன்ன இப்ப வாதமாய் போச்சு என்று You சொல்லி see all the blessings have changed to harm. யாரும் வியாதிகள் குறைக்க கூடாது. If those are ill, don't be sad. ஏன் சொல்லுகிறேன் என்று Why I'm சொன்னால் saying that? எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வருவது பொறுப்பு என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். You yourselves and your children should know what comes with the blessing is also responsibility. Always blessing followed by responsibility will stay forever. ஆசீர்வாதங்கள் பொறுப்பை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. Never forget that the blessings also brings responsibility. மோசேயை தேவன் ஆசீர்வதித்தார், The Lord blessed Moses. யோசுவாவை ஆசீர்வதித்தார். He blessed Joshua. ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்னதும் அவர்கள் அதை கலங்கினார்கள், பயப்பட்டார்கள். என்ன செய்தார்கள் என்பதை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். We're looking how they were troubled by the words. வாலிய பிள்ளைகள் இன்றைக்கு படித்து வளர்ந்து பெரிய உத்தியோகத்துக்கு போற அளவுக்கு வந்துட்டீங்க. The young people have come to a position of studying well and getting a good position and job. பெரிய படிப்பு படிக்கலாம், High education, மாஸ்டர் டிகிரி நல்லது, getting degrees, PhD நல்லது, PhDs, பெரிய வேலையில் நீங்கள் இருக்க வேணும், be in good position jobs. இப்படியான பொறுப்பு எல்லாம் ஏன் தேவன் தருகிறார்? Why the Lord gives us these kind of things? குதூகலம் கொண்டாட்டமே பாடிக்கொண்டு தெரியல, Not to sing joyfully. உனக்கு தந்த பொறுப்பை நீ எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்யும்படியாய்த்தான். But so you will know the responsibility is given to you and how you should handle that. என்னுடைய குடும்பத்திலே நான் மாத்திரம் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். In my family I'm the only one saved. மற்ற எல்லாம் சாத்தானை தான் கும்பிடுறார்கள். Everyone is worshiping the devil. அப்படியே சாத்தானாயே இருக்கிறார்கள். And they're also the same. ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். The Lord chose me. உண்மையிலேயே நான் 4 வருடங்கள் அந்த ஊழிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. For 4 years I didn't accept the ministry calling. என்னுடைய பழைய போதகர் கூட அந்த ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு போதர், நீங்க பாஸ்டர் அதை செய்யுங்க பிரதர் இதை செய்யுங்க பிரதர், என்ன அழைப்பு தான் பரவாயில்ல, எனக்கு பாடல் அதாவது சாங் மினிஸ்ட்ரி தான் எனக்கு என்னுடைய அழைப்பு, நான் இதுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி 4 வருடங்கள் இருந்தேன். Therefore even the pastor that I was with before told me that I have a calling, but I wanted to stay in the song ministry. ஆனால் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. But the Lord plans it will not be stopped. என்னை அழைத்தார், He called me, பொறுப்பை தந்தார், gave me responsibilities. அந்த பொறுப்பை கிட்டத்தட்ட 25 வருடங்கள் செய்யக்கூடியதா கிருபை செய்தார். And He's given me the grace to do that for almost 25
25 years. ஏனென்றால் Why? என்னை ஆசீர்வதித்தது, என்ன எல்லாரும் சுகமா இருக்கு, அதை தந்து ஆசீர்வதித்தது நல்லதுதான். It's good that he's blessed me to live well through everything. ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறவாமல் இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும். The blessing will continue to be there if you don't forget why he blessed you. தந்த பொறுப்பை உண்மையோடு முத்தமத்தோடு இந்த பூவுலக வாழ்வு முடியும் வரை செய்ய வேண்டும். We must do our responsibilities until we leave this earth. அப்பதான் அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து சந்ததியாய் போகும். Then the blessings can continue to generations and generations. இந்த கால வேளையிலே This morning, பெற்றோரும் வாலிப பிள்ளைகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். this is what the parents and children need to understand. தன்னுடைய திருமணம் நிப்பாட்டி விடுமோ என்பது அல்ல, நின்றுடுமோ என்பதல்ல அவளுடைய பயம். Her fear was not that her marriage would stop. தேவ ஆசீர்வாதம் தரப்பட்டால், If the blessings of the Lord was given to Mary, ஏதோ ஒரு அரிய பெரிய காரியங்கள் செய்யத்தானே அது கொடுக்கப்படுகிறது. it's given so that I can do something different. அதை நிறைவேற்ற தன்னால் முடியுமோ என்ற ஒரு பயம் அவளுக்கு வந்தது. She had a fear, she able to fulfill that. அதனாலே தான் And that's why தேவதூதன் அவளை பார்த்து கொண்டு the சொல்லுகிறார். angel tells her something. அந்த 30வது வசனத்திலே In verse 30, என்ன சொல்றான்னு பாப்போம். what does he say? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. போதும். பாத்தீங்களா, இவளுக்கு அந்த பயம் இருந்தது. அந்த இது எப்படிப்பா இதை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி There she was troubled and had fear. அப்படியே அவள் அங்கே பயந்ததினாலே தான் Because she was afraid. அங்கே தேவதூதன் அவளை நோக்கி, The angel says to her, பயப்படாதே மரியாளே. do not be afraid. இந்த கால வேளையிலே This morning, ஒரு பொறுப்பை குறித்து, ஒரு தரிசனத்தை குறித்து, உனக்கு தந்த வேலையை குறித்து ஒரு தேவ பயம் இருந்தாலே, if you have a fear of God with the responsibilities of work or anything given to you, பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, the Lord will also say to you, do நான் not be உன்னோடு கூட afraid. இருக்கிறேன். I am with you. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் You can சொல்லுவோம். raise your say amen. சோ அப்போ இந்த தேவதூதன் அப்போ தேவதூதன் வந்து சொல்லி ஒவ்வொன்றை தேற்றுகிறார். Therefore the angel comes and tells her everything to comfort her. ஆசீர்வாதிப்பேன் என்று சொல்லுகிறார். He says he's going to bless you. பயப்படாதே என்று சொல்லுகிறார். Do not be afraid. கலங்காதே என்று சொல்லுகிறார். Do not be troubled. சோ இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக கூட்டங்களிலே பத்திரிகைகளிலே தரப்படுகிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாத வசனங்களை கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் கணக்கிலே இல்லை. There's no number amount of people, how many people see a blessed words and are happy. That's how much joy. அது வாசிச்சா சந்தோஷம், Read this is happy. டிவில அதை பார்த்தா சந்தோஷம், Watch something on TV is happy. பேப்பர்ல வாசிச்சா சந்தோஷம், On the paper. நோட்டீஸ பார்த்தா சந்தோஷம். See a notice. அப்போ அவர்கள் சந்தோஷப்பட்ட நிறைய பேர். There's many people who receive joy from many things. ஆனால் But பொறுப்புகள் பெருகும் பொழுது, உங்களை நோக்கி பொறுப்புகள் வரும் பொழுது, when responsibilities come to you, அதை புறக்கணிப்போர் தான் இன்றைக்கு மிகுதியான பேர்களா இருக்கிறார். there's less people counted to push that away. பாட்டு பாடுவார்கள் வடிவாய். They'll sing பெயர் joyfully. சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது உங்க கிருபை என்று வாய்களிய பாடி துள்ளுற கூட்டத்துக்கு குறைவே இல்லை. There's no amount of people that you can count. There's a lot of people who sing that the Lord has called them and given them. பாடி முடிஞ்சு திங்கக்கிழமை பாருங்க, Then Monday you see, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகா. இதான் வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கை. என்ன பொறுப்பு, என்ன பொறுப்புன்னு தெரிகிறது இல்லை அவர்களுக்கு. that's many people's lives because of the responsibilities. நன்றி உணர்வு ஒருவேளை இருக்கலாம். You can be thankful. பாடுகிறது, துதிக்கிறது, நன்றி சொல்றது, சாட்சி சொல்றது நல்லது. It's good to sing, to glorify God and testify. ஆனால் வெறும் நன்றி என்ற வார்த்தைகளோடு முடிந்து போவதில்லை தேவ ஆசீர்வாதங்கள். Blessings of God does not stop at giving thanks. உங்களுடைய நன்றியோடு தேவன் தருகிற ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் முடிந்து போகிறது இல்லை. Promises and blessings doesn't stop with the thanks. சோ அவளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பை பாருங்கள். Look at Joseph who was called for her. அங்கே சாஸ்திரிகள் தேடி வருகிறார்கள். They're coming to look for him. எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இந்த சாஸ்திரிகள் வருகிறார்கள். How far they needed to travel to come to them. வந்து என்ன செய்தார்கள்? What did they do? எப்படி சுகமா குழந்தை பிறந்தது? How's the child's birth? சிசேரியனோ, ஃபேமிலி டாக்டர் யார், இதெல்லாம் கேட்டு விசாரிச்சினியோ? Did they ask any of these questions? நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்கள்கிட்ட ஃபேமிலி டாக்டர் யார், நார்மல் பர்த்தோ சிசேரியனோ, இப்படியெல்லாம் தான் நாங்கள் கேட்போம். We will ask these kind of questions. ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க? What did they come and say? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து opened their gifts. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாய் கொடுக்கிறார். They gave offerings of frankincense, myrrh and gold. ஒரு இனம் தெரியாதவர்கள், person who does not know, ஆரண்ட யோசேப்புக்கும் தெரியாது, இவக்கும் யோசேப்பு தெரியாது, சொந்த பந்தம் இல்ல, they're not related, they don't know each other, ஆனால் இயேசுவை ராஜா என்று அடையாளம் கண்டவர்கள் அவர்கள். but they saw Jesus as king. அவர் ராஜா என்றால், if he's king, அவரை சந்திக்க
காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்து, knowing that he is king, we have to bring offerings to him. பணிந்து கொள்ளும்போது And when they worship, அவை செலுத்தப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டார்கள். மத்தேயு 2:2 வீட்டை வாசியுங்க. Matthew 2:2, you can see at home how they took care in worshiping and giving to God. ராஜாவுக்கு இன்றைக்கு வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள்? What are the young people doing for the king today? பெற்றோர்கள் செய்கிறீர்கள் நல்லது. Parents are doing. ஆனா சில பெற்றோரும் 95% ஓகே, மிச்ச 5 பேர் மாய்மாலம் தான். But the other 5% is false. கொண்டாட்டம் நல்ல உடுப்பு போட்டா நினைச்சுக்கொள்றது சரியான விசுவாசி என்று. You could think if you wear good clothes, good believer. மனுஷன் தான் உடைய முகத்தையும் அழகையும் லிப்ஸ்டிக்கையும் உடுப்பையும் பார்ப்பான். But man will look at your clothes and lipstick and face. இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவர் தான். But Lord is the one who knows our hearts. உன்னையும் என்னையும் உன் பிள்ளையும் என் பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறவர். And he blesses you and I and our children. அவர்கள் அங்கே வரும்பொழுது அவர்கள் செலுத்தப்பட வேண்டும் இந்த ராஜாக்கண்டு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். They took care giving when they come to meet the king, they must give. செலுத்தினார்கள். They gave it. பாருங்கள், உண்மையான ஒரு ராஜாவை அதன் பிறகு போய் சந்திக்கிறார்கள். After that they meet a real king. இங்கே ராஜாதி ராஜா இவர் என்பது இவர்களுக்கு தெரிந்து இந்த பவுனை கொண்டு கொடுத்துட்டார்கள். They give gold knowing he's the king of kings. ஆனால் உண்மையான பூலோக ராஜாவான ஏரோதை சந்தித்த அவர்கள், when they went to meet Herod the real king, அந்த பொன்னை அவனுக்கு கொடுக்கவில்லை. they didn't give him gold. கவனமாக கேளுங்கள். Listen carefully. அவனை அரண்மனையிலே சந்தித்தார்கள். They met him in the kingdom. இவர் ஆட்டுக்கொட்டிலே சந்தித்தார். Here they met him in the cradle. மாட்டுக்கொட்டிலே சந்தித்தார்கள். In the manger. அரண்மனையிலே சந்தித்த உண்மையான ராஜாவுக்கு பொன் கொடுக்கவில்லை. They didn't give gold to the real king in the kingdom. ஆட்டுக்கொட்டிலே மாட்டுக்கொட்டிலே சந்தித்த ராஜாதி ராஜாவுக்கு இவர்கள் பொன் கொடுத்தார்கள். Not in the palace, but the one in the manger they gave. சிந்தித்து பாத்தீங்களா? If you think of that, என்னத்துக்கு கொடுக்கணும், என்னத்துக்கு கொடுக்க கூடாது, what you should give for and what you shouldn't give for. பொன்னை பெற்றுக்கொண்ட, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். Leave that on one side. இந்த பொன்னை பெற்றுக்கொண்ட யோசேப்பு என்ன நினைத்திருக்க வேண்டும்? What Joseph might have thought when he received the gold. சொந்த ஊர்ல எனக்கு ஒரு தினம் இடம் தெரியல, அங்க மதிப்பில்ல, ஒரு வீடு திறக்கையில் என் மனைவி குழந்தை பிறக்கிறதுக்கு வீட்டை தரையில்லை. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே, at a time when no one gave them room and no one honored or gave them anything, எதிர்பாராத நேரத்திலே எதிர்பாராத வண்ணம் பெரிய சும்மா $100 $1000 ஐயா பொன் காணிக்கை கொடுக்கப்படுகிறது. they gave an offering of gold. ஏன்? Why? அநேகருக்கு இன்றைக்கும் ஆண்டவர் இப்படி செய்கிறாரோ இல்லையோ? Does not the Lord do this for many people today? செய்கிறார். He does. யோசேப்புடைய கேள்வி அங்கே சில மனுத்தியாலங்களை பதிவு மத்தேயு 2:23 வாசிப்போம். Matthew 2:23 you can see. இந்த யோசேப்புக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன ஐயா, இந்த வீட்ல சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, ஊரை விட்டு ஓடி வந்தேன், எனக்கு மதிப்பு இல்ல, என் மனைவிக்கு பிரசவத்துக்கு ஒரு வீடு தர இல்ல, இப்படிப்பட்ட நேரத்தில் எதிர்பார்த்த நேரத்திலே பொன் வருகிறதே என்று சொல்லி இந்த யோசேப்பு யோசித்திருக்கலாம். Joseph would have thought during this time no one gave honor or favor to them, and he received this at this time. அதற்கு தான் பதில் வருகிறது. Therefore an answer comes. மத்தேயு 2:13 வாசிப்போம். Matthew 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். So when they had gone, an angel of the Lord appeared to Joseph in a dream. Get up, he said, take the child and his mother and escape to Egypt. Stay there until I tell you, for Herod is going to search for the child to kill him. இப்ப யோசேப்புக்கு விளங்கிட்டு இது ஏன் இந்த பொன் எல்லாம் எனக்கு வந்தது என்று சொல்லி. Now Joseph understands why this gold has come to him. சொந்த ஊர்லே மதிப்பெற்ற எனக்கு, for him who had no honor in his own place, வெளிநாட்டிலே அந்நியர்கள் மத்தியிலே வேலை கூட கிடைக்க வழி இல்லாத நிலையிலே, a place he did not even have a job in other places, தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டி, to save himself and his family, தேவன் முன்னேற்பாடாகவே இந்த சாஸ்திரிகள் மூலம் பொன்னான காணிக்கை எனக்கு கொண்டு வந்து தந்தார்கள் என்பதை, இதை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த எகிப்துக்கு போகும் பொழுது அவன் அறிந்து கொண்டான். When he was going to Egypt, he knew the responsibility was given to him to use that to protect his family. ஊர்ல இருந்து வெறுங்கையோட வந்தான், came with empty handed, குழந்தை பிறந்தது, as a child. இப்போ எகிப்துல போய் புள்ளைய சாக்காட போறாங்க, சொல்லும் வரை மீறு. Now they say this child's going to be killed. எவ்வளவு காலம் வந்து வேற தெரியாது. He doesn't know how long. அங்க சாப்பாடு என்ன செய்யறது? What do you do for food? வேலை இல்ல, no job. எவ்வளவு ஆயத்தத்தோட தேவன் பொன்னை கொண்டு எனக்கு தந்தார் என்பது அவருடைய தூர நோக்குள்ள சிந்தனையோடு வாழ்ந்தான். He lived with a far sight, seeing how God prepared this for them.
ஏன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்? Why does he bless our children? ஏன் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல ஞானம் கொடுத்து எத்தனையோ பிள்ளைகள் பேரில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் மூளையில் ஒரு வருத்தம் வந்து கையால் எல்லாம் சோர்ந்து இப்படி இருக்கிறாங்க. ஹாக்கி பிளேயர்ஸ் சம்பளம் உங்களுக்கு தெரியும், 3 million 4 million a year. We see the hockey players or sports, how much millions they make in a year. 5 million, 50 million, 30 million, 5 year, 7 year contract hockey players விளையாடுறது உங்களுக்கு தெரியும். They have contracts for 5 years for 50 and 30 million. கடந்த கிழமை ஒரு hockey player ஒரு 10 million ஒரு 6 children hospital கொடுத்த யாருக்கு தெரியும்? There's a hockey player that gave 10 million to a sick children hospital last week. ஓகே பிரதர் தெரியும். குட். இந்த பக்கத்தில் குட் பிரகாஷ் குட். இந்த பக்கத்தில் யார் கொடுத்த? எனக்கு ராமடாண்ட ராவணன் வந்தேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சீட்டு உண்டு, என் அண்ணன் பிள்ளை உண்டு, என் இல்லாத நான் சீட்டு போகிறது. PK சுப்பான் என்று சொல்லி ஒரு கருத்த மொன்ட்ரியால் கனேடியன்ஸுக்கு கொக்கி விளையாடுறவர். வெரி குட் பிளேயர். There's a Montreal Canadiens, he's a black player and he very rich family, very religious family. They're religious and a good family. 10 million மொன்ட்ரியால்ல உள்ள 6 children hospitalக்கு டொனேட் பண்ணார். He donated 10 million to the children's hospital in Montreal. நியூஸ்ல எல்லாம் வந்தது. அங்கே அவர்களுக்கு அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வைத்தார்கள். அவருடைய ஃபேமிலி எல்லாம் வந்து கதைத்தார்கள். His family was there and everything through the news conference. ஏந்தவன் படிக்க வைத்தார்? Why the Lord made him study? ஏந்தவன் மில்லியனாக உழைக்க வைக்கிறார்? Why the Lord gives you millions? ஏந்தவன் யூனிவர்சிட்டி வரை அனுப்புறார்? Why the Lord sends you to university? ஏந்தவன் கிராஜுவேட் பண்ணி ஒரு நல்ல வேலையை தருகிறார்? Why the Lord gives you a good job after graduation? விளங்கிக் கொள்ளுங்கள். Understand that. So இந்த தூர நோக்கமுள்ள பார்வை எனக்கு இருந்தபடியினால், because he has a far sighted, என்னை என் குடும்பத்தையும் பாதுகாக்க தரப்பட்ட இந்த பெரிய காணிக்கை என்று சொல்லி இந்த அறிவுக்கு பயப்படாமலே ஒன்றுக்கே யோசிக்காம எதிர்காலத்தை எகிப்துக்கு புறப்பட செய்தது. Without fearing of any of the future, knowing this was prepared for him, he left for Egypt. என்னை ஏற்றுக்கொள்வார் இல்லை? Will they accept me or not? ஆதரிப்பார் இல்லை? Take care of me or not? ஆனா இப்போது சுகம். But now it's easy. இல்லன்னும் பரவாயில்லை. Doesn't matter if they don't have. தேவன் தங்கம் தந்திருக்கிறார். The Lord has given me gold. அதை அள்ளி அப்பி என்னை அலங்கரித்துக் கொள்வேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு எத்தனை பேர்? How many people can truly say this for themselves as well? நல்லது கத்திரங்க ஆசிரியப்பா கனவே நகை போடா இருக்கிறீங்க. ஆனால் சில இடத்த பார்த்தீங்க, நீங்களே அருமையானீங்க, நகையாலே அப்படி அப்பி பார்க்க பிசாசு மாதிரி இருக்குன்னு. சில பேர் அந்த மரண அறிவித்தல் போடைக்கலான்னு பார்ப்பேன். அது இதுக்குள்ள எல்லாம் போட்டு முகமே தெரியாத நகையாக இருக்கும். அகால மரணம். இப்படி இந்த தமிழ் பின்னில் போய் இந்த மரண அறிவித்தலில் பாருங்க, இல்லாத நகையெல்லாம் கடையில் இல்லாத டிசைன் எல்லாம் ஆக போட்டிருப்பேன். எங்களுக்கு அள்ளி அப்ப தெரியல. He didn't give it like that. சிலருக்கு நகையெல்லாம் ஆசை. Some people like all the gold. அது இருக்கு. நீங்கள் எல்லாம் அருமையான, நீங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு சங்கிலியோட வந்துக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிச்சத்தை ஊழியத்துக்கு கொடுத்தா இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன ஒரே ஆசை. Some people have so much desire. சாயக்கே ஆசைனால தான் பவுன் கரைச்சி ஊற்றி விடுறது. இது செத்து போட்டுன்னு சொல்லி எங்கள் ஊரில் அப்படி வழக்கம் ஒன்று இருக்கு. Even back home when they die, they melt the gold and pour it for them. ஆனா யோசேப்பு, but Joseph, இல்லை, no, அது அவருடைய பிள்ளையை வளர்க்க எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம். It was given to me to raise his child. அதனை அவன் செருக்கோடு அனுபவிக்க நினைக்கவில்லை. He didn't think of spending that. சேதம் வராதபடி அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வந்தது. It was given to him to protect him no matter what. ஆடி பாடி அனுபவிக்க தரவில்லை. Not to rejoice and celebrate. மாறாக அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க வேண்டும் என்ற அறிவு இன்றைக்கு பலருக்கு இல்லை. Many people don't have that mindset today. உங்களை என்னுடைய சபையில கடவுளுடைய கிருபையால 90% இருக்கு. But everyone in this, mostly in this church have that. தேவனை சோதரிக்கிறேன். I thank God for that in this church. ஆனால் இந்த ராஜாவின் வஞ்சகத்துக்கு தப்புவிக்க தேவன் இதை தந்தார் என்பதை அவன் விளங்கிக் கொண்டான். He understood that God gave him to protect them from the king. ஒன்றை யோசிச்சு பாருங்க. Think of this. கோடியாய் தூதர்கள் இருந்தும், even though there's millions or thousands of angels, மிகாவேலியோ அங்கே கப்ரியேலியோ மிகாவேலியோ நம்பி அந்த பொறுப்பை கொடுக்காமல், not giving them the responsibilities, ஏழையான என்னையா தேவன் நம்ப வேண்டும். does the God need to trust in me? யோசேப்பு அப்படி நினைத்தான். Joseph thought like this. ஒன்றுமில்லாத ஏழையான என்னை நம்பியா தேவன் இவ்வளவு பொன்னை தந்தார். The Lord has given to me, I'm poor and have nothing. தன்னுடைய மகனை வளர்க்க பாதுகாக்க தேவைகளை சந்திக்க தேவன் என்னை நம்பி தந்திருக்கிறாரே. The Lord has entrusted this to me to protect his child and his belonging. அதை எப்படி இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன்? How can I fulfill this responsibility? என்னையும் உங்களையும் நம்பி, trusting you and I, தேவன் உங்களை ஆசீர்வதித்து, the Lord has blessed you, படிக்க வைத்து, made you study, பெரிய வேலை வைத்து, have a good job, பெரிய உயர்ந்த இடத்திலே இருந்து, put you in a good place,
நிறைய வருமானங்கள் தந்து give you income, நீ என்ன செய்ய தேவன் எனக்கு தருகிறார் என்ற நினைப்பு உனக்கு இல்லாவிட்டால், if you don't have the mindset with what do I do இது to God for தேவனுக்காக this, தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவனுடைய நாமம் பெருகப்பட தேவராஜ்யம் கட்டப்பட வந்த நினைப்பு உனக்கு உண்டாகும் வரையும், until you have a mindset that the Lord should be glorified, His kingdom should grow. சொல்லுகிறதுக்காக பெற்றோரும் பிள்ளைகளும் மன்னிக்க You வேண்டும். must forgive me for saying this. பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காணவே The முடியாது. children cannot see a blessing. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். Teach your children. உனக்கு தேவன் எல்லா அங்கங்களையும் ஒழுங்கா இயங்க பண்ணி சுகமாய் வைத்திருக்கிறது, உன்னாலே தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். That through you your name the Lord should be glorified. That's why He has you well in your body. எவருக்கும் கிடைக்காத யுனிவர்சிட்டி உனக்கு கிடைச்சு உனக்கு டிகிரி எடுக்க வச்சு உன்னை படிக்க வைத்து பெரிய உத்தியோகத்தில் வைத்தது. He has you study in without many people who don't go to university and have you in a good position. தேவநாமம் மகிமைப்படவும் தேவராஜ்யம் கட்டப்படவும். For His name to be glorified and His kingdom to be built. அவர்கள் வாலிப பிள்ளைகள் தான், The young people, தெரியாது தான், they don't know, சொல்லி கொடுக்க. but tell them. சொல்லி கொடுக்கும் பொழுது When you tell them this, அவன் உங்களுக்கு மாத்திரமல்ல, not only you, அவள் உங்களுக்கு மாத்திரமல்ல, not only for yourself, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மாத்திரமல்ல, not only His kingdom, பலருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். that Lord will bless your child to be a blessing for many. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். Raise your hand, say amen. இன்றைக்கு உலகத்திலே கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள் There's many people in this world. 60% ஆன கோடீஸ்வரர்கள் There are 60% rich people. அங்கு உண்மையிலேயே And truthfully, ஆரம்பத்திலே in the beginning, பரம ஏழையாக இருந்தவர்கள் என்று அங்கே கணக்கு எடுத்து சரித்திர ரீதியாக and நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். through history they say many of those people were poor in the beginning. பெரிய பில் கேட்ஸா இருக்கலாம், Even Bill Gates, அம்பானியா இருக்கலாம், இன்னும் பெரிய எத்தனையோ பணக்காரராக இருக்கலாம். different rich people. ஆரம்பத்திலே பரம ஏழையாக இருந்தவர்கள் In the தான். beginning they were very poor. என்று தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் The Lord is blessing them today. அதுக்கு காரணம் என்ன? What's the reason for that? தேவனுடைய பணிக்கு For the kingdom of God, எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் no matter how much harm comes, அதன் மத்தியிலும் in the midst of that, ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் that you must dedicate yourself and live. தேவன் இத்தனையாய் The ஆசீர்வதித்திருக்கிறார். Lord has blessed us how much? ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலை எப்படி உள்ளது? But how are many people, God's children, like? நீங்களும் பிள்ளைகளும் குடும்ப ஜெபம் செய்து கதைத்து தீர்மானம் எடுக்க வேண்டும். You can decide with a family prayer for you and your children. பாருங்கள், இன்னொரு காரியத்தை கொண்டு வருகிறேன். See, one more thing. அங்கே வீட்டிலே கொடுமை தாங்கவே முடியவில்லை. At home they cannot bear it. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளையோட நிலை இப்படித்தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு உதாரணம் சொல்லி முடிப்போம். I'm giving an example like show many people's homes are like this. அங்கே வீட்டிலே கொடுமை தாங்க முடியவில்லை. At home they couldn't bear the hardship. வீட்டை விட்டு ஓடுகிறாள் ஒருத்தி. A person leaves home. அடைக்கலம் தந்த அந்த அவன் கூட அதை காணவில்லை, ஓடுறதையும் விட்டுட்டான் ஓடண்டு. Even the person who wanted to protect her left her. நல்ல அன்பு காட்டி வச்சிருந்தவரே கலைச்சு விட்டான் ஓடண்டு. The person who loved her left her. So அவளையாய் For her, வனாந்தரத்திலே in the wilderness, எங்கே போகிறேன் என்று அறியாமல் இவள் ஓடுகிறாள். she's running not knowing where to go. ஆனால் But திடீரென்று ஒரு சத்தம். suddenly there was a noise. சும்மா யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? If our life was like that, how would it be? ஆகாரே, Hagar, தேவன் அழைக்கிறார். the Lord calls her. வாசிப்போம் ஆதியாகமம் 16 அதிகாரம் 10-11 வசனத்தை. Genesis chapter 16 verses 10 and 11. பின்பு கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றான். பின்பு கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. 16:8 மறுமுறை வாசிப்போம். And also verse 8. அங்கே சத்தம் வந்து என்ன? ஆகாரே. Hagar. ஆகார் என்றதுக்கு என்னங்க முதல்ல அந்த வசனம் சொல்லுகிறது? What does that say mean? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. The servant of Sarai. So நீ கர்ப்பவதியா இருக்கிறாய். You have now a child. Pregnant now. நீங்க ஆண் பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளை. You will have a son. பிறக்க போது அது பெருக பண்ணுவேன். I'll make you increase. அதன் பெருக்கம் எண்ணி முடியாது. You cannot even count. உன் அங்கலாய்ப்புக்கு ஒரு பதில். There's an answer for your misery. அதனாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர். And call him Ishmael.